ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நோஸ் ஆரி ஒர்க்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ப்ளவுஸ் டிசைனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம ஆல்ரெடி நம்ம காட்டில் ஃபிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அந்த ப்ளவுஸை தான் இன்றைக்கி எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான டிசைன் தான், ரொம்ப அழகான லுக் கொடுத்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ப்ளூ கலர் saree, அதில் வந்து செக்டு டிசைன்ஸ் இருந்துச்சு. அதனால இந்த மாதிரி கர்தானா வச்சு ஒரு லைன் போட்டுட்டு 2 செயின் ஸ்டிச் போட்டு நடுவில் லோடிங் கொடுத்துட்டோம். சாரியோட கலர் ப்ளூனால் லோடிங், அப்புறம் சக்கரி ஒரு ரோ ஃபுல்லாக சக்கரி வச்சுட்டு ஆல்டர்னேட்டிவாக 2க்கு மேலேன்னு சொல்லிட்டு ஒரு சக்கரி வச்சோம். ஸோ அது வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வந்து கொண்டு வந்துச்சு. அப்புறம் இந்த பிங்க் வந்து ஆல்டர்னேட்டாக டிசைன் பண்ணோம். அதுக்கப்புறம் இன் பிட்வீனில் இருக்க 2 கேப்பில் வந்து எல்லோ கலர் கொடுத்தோம். ஸோ இந்த ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் இப்போ எப்படி போடலாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நான் இப்போ ஃபஸ்ட்டு பிங்க் ஃப்ரெஞ்ச் நாட் போடுறது வந்து ரொம்ப ஈஸி. ஆனால் வந்து நல்ல ப்ராக்டிஸ் இருக்கணும். நம்ம யூஸ் பண்ணுறது வந்து இங்கே நான் வந்து 14 ஸ்ட்ராண்டு எடுத்திருக்கேன். ஸோ 7 எடுத்துகிட்டு அதை நம்ம டபுளாக போடும்போது 14 ஸ்ட்ராண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். இந்த சக்கரியை வந்து கரெக்டாக ஃபில் பண்ணுற மாதிரி நல்லா வந்தது. ஸோ இந்த மாதிரி நம்ம உள்ளே விட போகும்போது எல்லா த்ரெட்டும் ஒரே லெவலில் இருக்கணும். இல்லை அப்படின்னு சொன்னால் நமக்கு நாட் வந்து ஒழுங்காக வராது, அப்படியே மேலே பிசுறாக நிற்கும். ஸோ இந்த இதை வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போடுங்க. அப்போ தான் ஒரே மாதிரி நல்ல ஃபினிஷிங்கோடு நமக்கு ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் கிடைக்கும். இப்போ நான் வந்து ஆல்டர்னேட் எல்லோ கலர் கொடுத்து காமிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணது இந்த நீடிலில் சுற்றி வச்சுருந்ததுனால அது க்ரஷ்டாக தெரியுது. ஸோ இந்த மாதிரி இதுவுமே 14 ஸ்ட்ராண்டு நம்ம 7 எடுத்து 2 பெண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி நல்ல விரலை வச்சு இந்த மாதிரி நீங்கள் நல்லா இழுத்து விட்டு ஒரே மாதிரி நூல் வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மேலே அப்படியே தூக்கிட்டு நிற்கும், நீங்கள் ஒழுங்காக நாட் போடலன்ட்டா. இந்த மாதிரி 2 விரலை வச்சு நல்லா இழுத்து விட்டு நீங்கள் போடுங்க. இங்கே பாருங்கள், இதில் பாருங்கள், மித்த எல்லா த்ரெட்டும் சேர்ந்துருக்கு. ஆனால் இந்த ஒரு 2 த்ரெட்டு அங்கிட்டு ஒரு த்ரெட்டு மட்டும் தனியாக நிற்கிது. இது ஏன் அப்படி வரும்னா, நம்ம ஆரம்பத்துலேருந்தே கரெக்டாக ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டோம்னா அந்த மிஸ்டேக் வராது. நம்ம எங்கேயாவது வந்து ஒரு நூலை சேர்த்து பிடிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி நல்லா கையை வச்சு இந்த மாதிரி நல்ல க்ரிப் இழுத்து ஒரே ஃபோர்ஸில் வந்து அந்த த்ரெட்டை வந்து உள்ளே விடுங்க. அப்படி விட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் வந்து நல்லா ஸ்மூத் எட்ஜாக கிடைக்கும். இல்லை அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி பாருங்கள், அந்த மாதிரி நிற்கும். இப்போ நான் வந்து இழுத்துட்டேன், அதனால் நல்லா வந்துருச்சு. இந்த மாதிரி நீங்கள் போடும்போது இந்த மாதிரி நீட்டிட்டு ஒரு த்ரெட் இருக்குன்னா கீழே இருக்கிற த்ரெட்டை ஒன்றா பிடிச்சி இழுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து வந்துடும். அதனால் நீங்கள் போடும்போது ரொம்ப கவனமாக போடுங்க. இப்போ நான் திரும்ப ஃப்ரெஞ்ச் நாட்டை இங்கே எல்லோ கலர் போட்டு காமிக்கிறேன். ஸோ நல்லா நூலை வந்து மொத்தமாக ஒன்றா பிடிச்சிக்கோங்க, விரல் பக்கம் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகான ஃப்ரெஞ்ச் நாட் தான். பாருங்கள், ஒன்றா போகும்போது அது அப்படியே போய் உள்ளே விழுந்துடும். நீங்கள் வந்து விடும்போதே நீங்கள் வந்து ஒன்று த்ரெட்டு வந்து பிசுறாக்கி நீங்கள் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்மூத்தாக வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் வந்து வராது. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட் போடையில் இது பண்ணுறது. நீங்கள் இந்த ப்ளவுஸ் தான் உங்களுக்கு பாருங்கள், ஒன்லி நான் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன் சக்கரிக்குள்ளே. எவ்வளவு அழகாக இருக்குது இல்லையா? அந்த கலர்ஸ் வந்து ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி. இந்த பாருங்கள், என் விரலில் எல்லாம் ஒன்றா இருக்குது. அப்போ நான் இழுக்கும்போது நல்ல ஸ்மூத் எட்ஜாக எனக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் வந்து விழுந்துடுது. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகான கான்ட்ராஸ்ட்டு, 2 எல்லோ 2 பிங்க்கு, அதுக்கு மேலே பிங்க்கு, அப்புறம் இதுக்கு மேலே எல்லோ. ஸோ இந்த மாதிரி நமக்கு நல்ல கான்ட்ராஸ்ட்டாக ஃபுல்லாக ஒர்க் பண்ணும்போது ரொம்ப அழகாக வரும். இந்த ப்ளவுஸ் ரொம்ப சூப்பராக வந்தது. நான் ஃபஸ்ட்டு ரொம்ப கன்ஃபியூஷனில் இருந்தேன், எப்படி வந்து இந்த மாதிரி செக்ஸ் இருக்குது, நம்ம போடுற டிசைன் எடுக்குமா அப்படின்ட்டு. ரொம்ப அழகாகவே வந்தது. ஸோ இப்போ நம்ம வந்து பார்டர் வந்து இது இன்னொரு பக்கம் ஸ்லீவு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ மேலெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே புட்டாஸ் இருக்கிற மாதிரி டார்க் கலர், அதாவது அந்த பிங்க் அண்ட் எல்லோவை மட்டும் நான் ஹைலைட் பண்ணி ஒரு சக்கரி வச்சு அங்கங்கே தச்சு, இதே மாதிரியே ப்ளூ கலர் saree வந்து இந்த ப்ளூ அந்த கலரில் நான் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் வந்து போட்டுட்டேன். ஸோ இது ஃப்ரண்ட் நெக்குக்கும் அதே தான். ரொம்ப சிம்பிள். 3 லைன் நம்ம செயின் ஸ்டிச்சு, ஒரு லைன் கர்தானா, அப்புறம் ஒரு லைன் பைப்பிங் த்ரெட்டு வச்சு அதுக்கு மேலே லோடிங் போட்டிருக்கோம். அடுத்து ஒரு கர்தானா, ஒரு செயின் ஸ்டிச் ஃபுல்லாக கர்தானா வச்சு ஒரு லைன் போட்டிருக்கோம். அப்புறம் கோல்டன் கலரில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம். அப்புறம் இந்த சக்கரியை ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அரேஞ்ச் பண்ணிவிட்டு
ஆல்டர்னேட்டிவாக ஒரு சக்கரி வச்சுருக்கோம். ஸோ அது ட்ரையாங்கிள் மாதிரி காமிக்குது. ஸோ இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஆனால் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போடுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அது மட்டும்தான் இதில். அதே மாதிரி லோடிங் போடுறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். பிகினர்ஸ் கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ளவுஸ் டிசைனை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வந்து ரவுண்ட் நெக்கும் இல்லாமல் ஒரு மாதிரி பாட் நெக்கும் இல்லாமல் ரெண்டும் கலந்த ஒரு நெக் டிசைன். ஸோ இந்த வீடியோ டியூட்டோரியல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் முத பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. எந்த டவுட்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து அதை கிளியர் பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.